Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. To டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது நீங்க கேட்ட ஒரு ரெக்கமெண்டான ஒரு டாபிக் தான். நோ கனெக்ட் பேஸ்ட் பண்ண ரீடிங்ஸ் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ரீடிங்ல நம்ம என்னென்ன விஷயம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா, உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் பிளஸ் எப்ப இந்த பெர்சன் உங்க சைட்ல வந்துட்டு அந்த ஒரு ரீயூனியன் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து இதுல கவர் பண்ணலாம். டோட்டலா 3 திங்ஸ் இதுல நான் வந்து உங்களுக்காக நான் கவர் பண்ண போறேன். பிஃபோர் ஸ்டார்ட்டிங் தி ரீடிங் கைஸ் கமெண்ட்ஸ் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா குடுங்க. தட் இந்த வீடியோ இன்னும் நெறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அவங்களோட ஒரு பெர்சனல் லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். ரீடிங் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது, ஸ்டார்ட்டிங்ல இந்த கனெக்ஷன்ஸ் டெஃபினட்டா உங்களுக்கும் சரி, உங்களோட பெர்சனுக்கும் சரி, ஒரு நல்ல அட்டாச்மெண்ட், ஒரு நல்ல ஒரு புரிதலோட தான் இந்த கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். சில பேருக்கு இங்க வந்து ஒரு சில ஏஜ் கேப்போட டிஃபரன்ஸுமே இருக்கலாம். சில பேருக்கு இது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாவும் சில பேருக்கு வந்து இருக்கலாம். பொதுவாவே இங்க வந்து என்ன அப்டின்னா, அந்த ஒரு செப்பரேஷன் எனர்ஜி நான் கிளியராவே இங்க வந்து பார்க்குறேன். சில பேருக்கு ஒரு பிசிக்கல் லெவல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அப்படி இல்லன்னா கம்யூனிகேஷன் லெவல்ல அந்த ஒரு கேப் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். இங்க நம்ம பார்க்கும்போது என்ன அப்டின்னா, போத் தி சைட் அந்த ஒரு கிளியர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ஒரு நல்ல ஒரு அட்டாச்மென்ட்டோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து நல்லபடியா வந்து இருந்திருக்கும். போக போகயுமே இந்த கனெக்ஷன் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்கராவே இருந்திருக்கலாம். ஸ்ட்ராங்காவே நீங்க 2 பேருமே வந்து இருந்திருப்பீங்க. ஸோ உங்க 2 பேருக்குமே என்னன்னா, லைக் ஓகே நான் எதிர்பார்த்த ஒரு ஐடியல் பார்ட்னர். நான் எதிர்பார்த்த ஒரு பெர்சன் இவங்க தான். இந்த மாரி ஒரு தாட் வந்து உங்களுக்கும் கிரியேட் ஆயிருக்கும். உங்களோட பெர்சனுக்கும் வந்து கிரியேட் ஆயிருக்கும். 2 பேருமே வந்து அந்த அந்த அகைன் அண்ட் அகைன் இந்த கார்ட் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ட் இருக்கு. நல்ல ஒரு பொட்டன்ஷியலா ஒரு கனெக்ட் இருக்கு. இந்த பெர்சன் தான் என்னோட சோல்மேட். இந்த பெர்சன் கூட தான் என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் நான் என்னோட இந்த ஒரு லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப் இவங்க கூட தான் நான் வந்து வாழப்போறேன். என்னோட வாழ்க்கை இவங்க கூட தான் வந்து இருக்கும் அப்டின்ற மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷனோட நீங்க அவ்ளோ ஸ்ட்ராங்கா வந்து இருந்திருப்பீங்க. இது வியூவர் நீங்க மட்டும் அந்த மாரி இருந்திருக்க மாட்டீங்க. உங்களோட பெர்சனும் அதே மைண்ட் செட்ல தான் வந்து இருந்திருப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. போத் த சைட் அந்த ஒரு சோல்மேட் லெவலான ஒரு சிச்சுவேஷன்ஸ், ஒரு சோல்மேட் லெவலான ஒரு ஃபீல், அந்த ஒரு பொட்டன்ஷியல் இங்க வந்து இருந்திருக்கும். உங்க பெர்சனுமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் உங்ககிட்ட அத பத்தி நெறையா வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். ஆ சோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில எக்ஸ் ஏதாவது இருந்திருந்தா கூட, அந்த ரிலேஷன்ஷிப்போட கம்பேர் பண்ணும்போது, இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க எதிர்பார்க்குற மாரி அந்த எல்லா விஷயமே வந்து இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் அவங்க கடைசி வரைக்கும் வந்து தங்கணும்னு நெனைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து கன்டின்யூ பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் வாழணும் கடைசி வரைக்கும் அவங்க கூட வாழணும் அப்டின்ற மாரி. அந்த மாரி சில விஷயங்கள் எல்லாமே அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இவங்க சொல்லிட்டே வந்து இருந்திருப்பாங்க. ரைட். இவ்வளோ தூரம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல, இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில சில சிச்சுவேஷன், சில சில பிரச்சனைகள்னால இந்த கம்யூனிகேஷன்ஸ் டே பை டே கொஞ்சம் வந்து வீக்கரான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஆகலாம். கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டில் உங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியுமே உங்களுக்கு வந்து கிடைக்கல. என்னதான் நீங்க இந்த பெர்சனுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, வியூவர்ஸ் நெறைய பேரு வந்துட்டு லைக் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து தான் பார்ப்போமே, நம்ம அந்த பெர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்க அவங்களுக்காக மெசேஜ் எழுதுறது. அதுக்கப்புறம் நீங்க சம்டைம்ஸ் வந்துட்டு சரி இந்த பெர்சன் பார்ப்பாங்க, பார்க்காம இருக்க மாட்டாங்க. லைக் பார்ப்பாங்க, பார்க்காமயும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட, நீங்க வந்து அந்த மெசேஜ வந்து எழுதிட்டு டெலீட் பண்ணிரலாம். அன்சென்ட் அந்த மாரி கூட நீங்க வந்து பண்ணிரலாம். திருப்பி மறுபடியும் உங்களுக்கு வந்து சரி நம்ம வந்து டெலீட் பண்ண வேண்டாம். இவங்க இப்பதான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏதாவது ரீப்ளை பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி மறுபடியும் வந்து ஏதாவது இந்த மாரி மெசேஜ் எழுதுறது, டெக்ஸ்ட் பண்றது, இல்ல கால் பண்றது. பட் மேக்ஸிமம் கண்டிஷன் வந்து பார்க்கும்போது, இந்த மாரி டெக்ஸ்ட் மெசேஜஸ் நீங்க அதிகமா வந்து பண்ணலாம். ஓகே. டிபெண்ட் அப்பான் பெர்சன் டூ பெர்சன். நீங்க அவங்க கிட்ட வந்து கால் பண்றீங்களோ, இல்ல மெசேஜ் பண்றீங்களோ, ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ற மாரி தான் வந்து இருந்திருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல, லைக் நீங்க திருப்பி இந்த பெர்சன் கிட்ட வந்து எதிர்பார்ப்பீங்க. அவங்க ஏதாவது அவங்களோட ஃபீலிங்ஸ் ஏதாவது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றாங்களா? இப்ப இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ மந்த் ஆச்சு. இப்பயாவது அவங்களோட கோவம் ஏதாவது குறைஞ்சிருக்கா? இல்ல இப்பயாவது அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து வேல்யூ பண்றாங்களா? இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறாங்களா? அப்படின்ற மாரி ஸோ, உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருந்திருக்கும். உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்து இருந்திருக்கும். இந்த கேள்விக்குறிய அந்த விட, அந்த பதில் வேணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க இந்த மாரி டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே வந்து பண்றீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் மொதற்கொண்டு நீங்க வந்து ஷேர் பண்றீங்க. இப்பயும் அவங்க மேல நீங்க இன்னும் எவ்வளோ தூரம் அந்த ஒரு அன்ப வச்சிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமா அவங்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். சில பேர் வாய்ஸ் நோட் அந்த மாரி கூட நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே. இப்ப உங்களோட பெர்சனோட சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, சம் கேஸஸ்ல இப்ப உங்களுக்கு ஒரு அன்சீனா இப்ப அவங்க பார்க்கல அப்டின்ற மாரி நீங்க நெனச்சிருந்தா கூட, பட் டெஃபினட்டா இங்க உங்களோட பெர்சனோட எல்லா மெசேஜுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்டின்றது நம்மளால ஷூரா வந்து சொல்ல முடியும்.
ஸோ நீங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சாலுமே, உங்க பெர்சன் அத வந்து பார்க்க தான் செய்றாங்க. அத ரீட் பண்ண தான் செய்றாங்க. அத வந்து என்னன்னா, லைக் நீங்க இப்போ வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாலும் சரி, அத கவனிக்க தான் செய்றாங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சாலும் அத அவங்க பார்க்க தான் செய்றாங்க. கால் பண்ணாலும் கண்டிப்பா நீங்க கால் பண்ணியிருக்கீங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க தரப்புல வந்து ஸ்டில் எந்த ஒரு ஆக்ஷனோ, எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸோ இப்போதைக்கு எடுக்கிற மாரி எனக்கு வந்து தெரியல. ஸ்டில் இந்த சிட்யூவேஷன் கொஞ்சம் இதே மாரி பிளாக்டான ஒரு சிட்யூவேஷன்ஸா தான் இங்க வந்து இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஏன் இந்த பெர்சன் இப்டி பிளாக்டா இருக்காங்க? எதனால இவங்க சரியா கான்டாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க? என்ன ரீசன்? என்னதான் ஆக்சுவலா ஒரு ப்ராப்ளமா இங்க வந்து இருக்கு? அப்டின்ற மாரி உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, தென் ஆ ஸோ என்னன்னா, ஒரு சில விஷயம் வந்து இங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிட்யூவேஷன்ஸா வந்து போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு சில விஷயம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, உங்க பெர்சன்னாலயும் அந்த சிட்யூவேஷன ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. அவங்களாலயும் அந்த சிட்யூவேஷன்ஸ் வந்து ஒரு கரெக்ட்டான வேல அது கொண்டு போயிருக்க முடியாது. நீங்களும் எவ்வளவோ ஃபிக்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. பட் உங்களோட தரப்புலருந்தும் அத கரெக்ட்டா வந்து கொண்டு போக உங்கனாலயும் வந்து முடியல. ஓகேங்களா? ஸோ அப்படி எந்த ஒரு விஷயமும் அங்க சரியா வந்து போகல. டே பை டே நாளுக்கு நாள் அந்த பிரச்சனை வந்து அது அதிகரிச்சுட்டே தான் வந்து போகுதே தவிர்த்து, அது எதுவுமே வந்து கம்மியாக மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ, சில சில விஷயத்துல உங்க பெர்சன் உங்க மேல அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு தாட்டுமே தான் வச்சிருக்காங்க. உங்களே ஒரு சில விதத்துல இவங்க வந்து ஜட்ஜ் பண்ணியும் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆ ஸோ லிட்டில் பிட் அவங்களுக்கு உங்க மேல ஒரு தப்பான ஒரு புரிதல் கூட உங்க மேல வந்து இருந்திருக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த பெர்சனோட மைண்ட்ல இப்போ வரைக்கும் வந்து இருக்க தான் செய்யுது. இத்தன மாசம் ஆனாலும் சரி, இத்தன நாட்கள் ஆனாலும் சரி, அவங்களோட மனசுல இன்னும் அந்த விஷயம் வந்து இருக்கு தான். ஓகேங்களா? எப்படி நீங்க அந்த பெர்சன் நெனப்புல இருக்கீங்களோ, அதே மாரி தான் உங்களோட நெனப்பு அந்த பெர்சனுக்கு இருக்கு. பட் அவங்களுக்கு ஒரு சில கேள்விக்கு இன்னும் அவங்களுக்குமே வந்து பதில் கிடைக்கல. ஆக்சுவலா நீங்க ஏன் அப்ப அந்த மாரி வந்து நடந்திருக்கீங்க? எதனால இந்த மாரி மாறியிருக்கு? ஏன் இந்த சிட்யூவேஷன் இவ்வளோ தூரம் வந்து ஒரு வொர்ஸ்ட்டா இருக்கு? நீங்க ஏன் அந்த அந்த மாரி நடந்துக்கிட்டீங்க? அப்படின்ற மாரி உங்களோட தரப்புல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பெர்சன் வந்து டெஃபினட்டா வச்சிருக்காங்க. ஸோ அது இன்னும் குறையல இந்த பெர்சனுக்கு. இந்த பெர்சனுக்கு என்ன அப்டின்னா, அதோட காரணம் வந்து தெரிஞ்சா மட்டும் தான் இங்க ஒரு சேஞ்சஸே வரும். பட் அந்த காரணத்தையோ, அந்த டிஸ்கஸ் பண்றதோ, ஒரு சொல்யூஷன் பண்றதோ, அது எதுவுமே இவங்க இன்னுமே தயாராக இருக்கல. அவங்க அதே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஓகே. ஸோ ஃபைனலா இந்த சிட்யூவேஷன் எப்ப மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சில பேருக்கு ஒரு ஜூன், ஜூலை டைம்ல இந்த சிட்யூவேஷன் வந்து மாறலாம். பட் அதே மாரி சம் கேஸஸ்ல உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா, இந்த இயர்க்குள்ள இந்த விஷயம் வந்து மாறும். பட் மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து பார்க்குறப்போ, ஒரு ஜூன், ஜூலை டைம் பீரியட்லயே நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த பெர்சன் த்ரூ ஒரு கம்யூனிகேஷன்ஸோ, இல்ல நீங்க இப்ப பேசிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு ஒரு ரீப்ளே அவங்க தரப்புலருந்து வந்து பேசுறதோ, உங்க கால்ஸ் அட்டெண்ட் பண்ணி பேசுறதோ, ஸோ அது வந்து மேபி சில பேருக்கு இந்த அப்கமிங் மந்த்தோ, இல்ல அந்த ஒரு ஜூன், ஜூலை டைம் பீரியடோ மேக்ஸ் டூ மேக்ஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 1 ஆர் 3 மந்த்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரலாம். அட்லீஸ்ட் அந்த கம்யூனிகேஷன்ஸாவது நீங்க 2 பேருமே வந்து பண்ணுவீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்த அளவுக்கு ஒன்ஸ் நீங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சுட்டீங்க அப்டின்னா, ஸோ இந்த பெர்சன் அவங்க மனசுல வச்சிருக்க நெறைய விஷயங்கள கண்டிப்பா வந்து ஷேர் பண்ண தான் செய்வாங்க. அண்ட் பொதுவாவே அவங்க வந்து அவங்க மனசுல இருக்க அந்த ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா? உங்க மேல வச்ச அந்த ஒரு கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா? அது கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அது கண்டிப்பா இந்த பெர்சன் வந்து பேசுவாங்க. ஆ ஏன்னா இங்க வந்து இப்ப நீங்க திருப்பி சேரும்போது, அது ஒரு ஃப்ரெஷ் நியூ பிகினிங் மாரிலாம் இங்க வந்து கிடையாது. பழைய பிரச்சனை என்னவோ, அந்த பிரச்சனையோட அந்த கான்வர்சேஷன் அங்க கண்டிப்பா வந்து போகும். அந்த ஒரு டாக் போனதுக்கு அப்புறம் தான் 2 பேரோட மைண்டும் கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்க பெர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜிஸா தான் வந்து இருக்கு. நீங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு லாங் டர்மான ரிலேஷன்ஷிப்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா இங்க வந்து நடக்கும். மேரேஜ், கமிட்மெண்ட்ஸ்லாம் எதிர்பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த பெர்சன் பண்ணுவாங்க. அதுக்குரிய ஒரு பொட்டன்ஷியல் தான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க ஆரம்பத்துல எதிர்பார்த்த மாரி, அந்த ஒரு கெஸ் உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா? அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு இல்லையா? லைக் இந்த கனெக்ஷன் எனக்கு வந்து டெஃபினட்டா ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான் அப்டின்ற மாரி அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டன்ஷியல் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அது இங்க வந்து இருக்கு. இப்பயுமே அந்த எனர்ஜி வந்து இருக்கு. இப்பயுமே அந்த பெர்சனுக்கு அந்த லாங் டர்ம் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு என்னன்னா, சின்ன சின்ன இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, ஒருவேள இந்த இந்த ரிலேஷன்ஷிப்புமே வந்து அந்த அளவுக்கு இல்லையோ! அப்டின்ற மாரி அவங்களுக்கு அந்த ஒரு டவுட் தான் வந்து இருக்கு. ஸோ இங்க என்னன்னா, கம்யூனிகேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு கீயே இங்க நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ இப்ப நீங்க அவங்க கிட்ட மெசேஜ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க மெசேஜ் பண்ணுங்க. பட் இந்த பெர்சன் சைட்லருந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 1 ஆர் 3 மந்த்ஸ்க்குள்ள அந்த கான்வர்சேஷன் கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் ஆகும். அட்லீஸ்ட் சின்னதாவது ஒரு கம்யூனிகேஷன் நீங்க 2 பேரும் பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டெய்லி கான்வர்சேஷன் மாரி போகாது.
ஸ்டார்ட்டிங்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, சின்ன சின்னதா வந்து பேசுறது. இப்ப நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, அவங்க ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் பண்றது, அதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்றது, அது மாரி சின்ன சின்ன கனெக்ஷனா வந்து போகும். அதுக்கப்புறம் இந்த பெர்சன் மனசுல என்ன இருக்கோ, அத அப்படியே உங்ககிட்ட வந்து கொட்டி தீர்த்துருவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் குடுத்துட்டீங்க அப்டின்னா, அதுவே வந்து போதும். ஸோ, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்த்த மாரி ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங், ஒரு நல்ல ஒரு ரீயூனியன், நல்ல அந்த ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் அட்டாச்மென்ட் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது. ஸோ, அந்த மாரி சில விஷயங்கள் வந்து நடக்கும். ஸ்டில் இங்க வந்து என்னன்னா, மேரேஜ் அப்டின்ற அந்த ஒரு ஹோப் இங்க வந்து இருக்க தான் செய்யுது. என்னதான் இந்த பிரச்சனை இருந்தாலுமே, இந்தந்த விஷயம் நமக்கு நடந்துருச்சு அப்டின்னா, நீங்க எதிர்பார்க்குற மாரி வந்து ஒரு லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இங்க வந்து இருக்கும். ஸோ ஃபைனலா நம்ம வந்து பார்க்கலாம். உங்க பெர்சனோட ஃபீலிங்ஸுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் 1 ஆர் 2 கார்ட்ஸ். பெர்சன் என்னதான் வந்துட்டு இவ்ளோ தூரம் உங்ககிட்ட வந்து கம்யூனிகேஷன் எதுவுமே பண்ணாம இருந்தா கூட, இது ஒரு சின்னதா ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் தான். அவங்களோட பிரேயர்ஸ்ல நீங்க வந்து இருக்கீங்க. மேபி உங்களோட பிரேயர்ஸ்லயும் அவங்க வந்து இருக்கலாம். ஸோ டெய்லி நீங்க ஏதாவது ப்ரே பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப்காகவும் சரி, உங்களோட பெர்சன்க்காகவும் சரி, ஸோ அவங்களோட பெர்சனல் லைஃப்க்காகவும் நீங்க ஏதாவது ஒரு சில பிரேயர்ஸ் நீங்க வந்து பண்ணலாம். அவங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு. ஸோ உங்கள பத்தியும் இந்த பெர்சனுக்கு அதே தாட் தான் வந்து இருக்கு. ஸோ அவங்களோட சம் பிரேயர்ஸ்ல உங்கள பத்தின நெனப்பு அந்த மாரி வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ ஃபைனலா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்க தான் இந்த பெர்சனோட வேர்ல்ட் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இது அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு குட் சேஞ்சஸ் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரும். பிளஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப்பும் இந்த பெர்சன் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்றதுமே தான் இங்க ஒரு கன்ஃபர்மேஷனா வந்திருக்கு. சில நேரத்துல இந்த பெர்சனுக்கு நான் சொன்ன மாரி அந்த ஒரு டவுட்டுமே வந்து இருந்திருக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷன் ப்ராப்பரா போகுமா? போகாதா? இந்த பெர்சன் நம்ம எதிர்பார்த்த மாரி ஒரு சூட்டபிளான ஒரு பெர்சனா இல்லையா? அப்படின்ற மாரி. ஸோ அந்த ஒரு டவுட் இவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் தான் இங்க வந்திருக்கு. இத நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரீடிங்ஸ்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்தரா என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்றதையும் நம்ம இதுல வந்து கவர் அப் பண்ணியிருக்கோம். பிளஸ் அந்த பெர்சனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து கவர் அப் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பா இந்த வீடியோ த்ரூ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல நீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். நீங்க கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து குடுங்க. அதோட லிங்கா இருக்கட்டும் அண்ட் அஸ் வெல் அஸ் இன்ஸ்டாவோட லிங்கா இருக்கட்டும், அத நான் வந்து இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து பின் பண்ணியிருப்பேன். நீங்க அதில வந்து பாருங்க. இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரரிஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஈச் அண்ட் எவ்ரி ரீடிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்ப பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் செய்யும். அது த்ரூ ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா கிடைக்க தான் செய்யும். ஸோ அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட லைஃப்க்கு அது ஒரு பெட்டரா வந்து இருக்கும். அண்ட் அகைன் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பெர்சனல் ரீடிங்ஸ் நீங்க ஏதாவது புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, ஃபார் ஒன் ஆன் ஒன் பெர்சனல் ரீடிங்ஸ் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் நீங்க புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ ஸ்க்ரீன்ல நம்பர் வந்து டிஸ்ப்ளே இருக்கும். அண்ட் சிலஸ் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டே நான் வந்து குடுத்திருப்பேன். ஸோ அது த்ரூ நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் ரீடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு ரீடிங்ஸா தான் வந்து இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, லைஃப்ல ஏதாவது ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்கு. எதுவுமே சரியா வந்து போக மாட்டேங்குது. எல்லாமே ஒரு பிரச்சனையா வந்து இருக்கு அப்படின்ற மாரி நீங்க ஃபீல் பண்றீங்க. இல்ல ஏதாவது பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே, ஸோ அதோட ரிமூவல்ஸ் எல்லாமே தான் நம்ம வந்து பண்ணி குடுக்குறோம். பிளஸ் அதோட ப்ரொடக்ஷன்ஸ்மே நம்ம வந்து பண்ணி குடுக்குறோம். ஸோ அத பத்தின அண்ட் அஸ் வெல் அஸ் கரியர் பிளாக்கேஜஸ் இருந்தாலுமே, ஸோ அத பத்தின விஷயம் தான் நம்ம வந்து பண்ணி குடுக்குறோம். கிளியரன்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு அது வேணும், அத பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க என்னோட WhatsAppல இல்லன்னா என்னோட Insta வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் த டீட்டெயில் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல குடுத்திருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோட ஸ்க்ரீன்லயுமே வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும். நெக்ஸ்ட் திங் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, உங்களோட எஜுகேஷன் பர்ப்பஸ் ஃபார் ஆல் பர்ப்பஸ் எல்லாத்துக்குமே நம்ம எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே, நீங்க என்னோட WhatsApp இல்ல என்னோட Insta வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் கைஸ் நான் சொன்ன மாரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதோட ஹைப்போர்ட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா குடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நெறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டர்னிங் பிடிக்கும் அப்படின்னா, ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டூ தெம். ஸோ அவங்களுக்குமே அது த்ரூ ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கட்டும். ஸோ அகைன் அண்ட் அகைன் உங்களோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அதுதான் என்ன கண்டிப்பா வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் அண்ட் see you guys next year. Love you all. Take care. Bye bye guys.